ஆசீர்வாதமான வாழ்க்கையை கர்த்தர் நடத்தி செல்வார். Pray and share the gospel. ஜெபிக்க வேண்டும், கர்த்தருடைய சுவிசேஷம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். Pray and get the power from God and share the gospel, my dear brothers. ஜெபிக்க வேண்டும், கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும். When we speak something, it will never affect anybody. பாருங்க, மற்றவங்களுக்கு எதுவும் சம்பவிப்பதில்லை. But when we share the gospel with the authority and with the power of God, there is a great change in the lives of the people. Amen. நாம தானா இது செய்ய முடியாது, ஆனால் தேவனுடைய வல்லமையோட வார்த்தை மட்டும் தான் இந்த வாழ்க்கையை சேஞ்ச் பண்ண ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். That is why fill yourself with the word of the Lord and with the power of anointing of the Holy Spirit. அதனாலே நாம் தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்படுவோமாக, ஆவினாலே பலன் கொண்டு நாம் ஊழியத்தை செய்வோம். When the Holy Spirit comes upon your life, அப்படிதான் தேவ ஆவியானவர் வாழ்க்கையில இறங்கி வருவார். you will not be the normal person. நீ சாதாரண மனுஷனா இருப்பதில்லை. You will not be the normal person. நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. You will fill with the presence of God. நீ தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்படுவீர்கள். When you walk, miracles will happen. அப்பதான் நிச்சயமாக அற்புதம் ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும். When you go and pray, instant healings are going to happen. நீங்க ஜெபித்து கடந்து போகும்போது நிச்சயமாக அற்புதம் ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும். That's why you have to fill with the Holy Spirit every day and day. அதனால தேவ ஆவியினாலே மனதிலும் அனைத்தும் நிரப்பப்பட வேண்டும். Every day you have to fill with the presence of God. ஒவ்வொரு நாளும் தேவ ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். And we have to ask the Lord, Lord, fill me with the presence of God. தேவா என்னுடைய ஆவியினால் நிரப்பமானவரே நான் ஜெபிக்க வேண்டும். As you ask the Lord to fill with the anointing of the Holy Spirit, God will allow you to go through different kind of spiritual realm. நீங்க ஜெபிக்கும் பொழுது தேவன் ஆச்சரியமான அற்புதமான ரீதியில வல்லமையா வரங்களை கொண்டு உங்களை நிரப்புவார், ஆச்சரியமான ராஜ்யத்தை நடத்துவார். We all know Acts chapter 1 verse 9, we see the Holy Spirit comes upon you, they will not be the same again, but they will have the power of the Holy Spirit and they will go and witness to the nations. அப்போஸ்தலர் பார்க்கும்போது தேவனுடைய ஆவியானவர் உங்களை வருவார், நீங்க பலன் கொண்டு நீங்க வல்லமை கொண்டு உலகமெல்லாம் எனக்காக சாட்சியா இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. You cannot be a witness when you are not getting any kind of any power from God. ஆனா நீங்க எப்படி சாட்சியா இருப்பீங்க? தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொண்டு தான் நீங்க சாட்சியா இருக்க முடியும். So that's why fill with the word of God. அதனால தேவனுடைய வார்த்தையினால நீங்க நிரப்பப்படுவீர்கள். Fill with the anointing of the Holy Spirit. கர்த்தருடைய அபிஷேகத்தினால் நிரம்பினவர்களாக let God do something in your life. ஆண்டவரே அவரே உங்க வாழ்க்கையை தான் செய்ய கர்த்தர் ஒப்பு கொடுங்க தன்னை தானே. Tonight feel today and I don't know tonight or this day or whenever you are watching, I am telling you, fill with the Holy Spirit every time. நீங்க இப்பொழுது மாலையில நேரத்துல இத பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆச்சரியமான அற்புதமான ஆவியின் வல்லமையால் நிரப்பப்படுவீர்கள். Fill with the Holy Spirit. ஆவியினால் நிரப்பப்படுவீர்கள். Unless you fill with the Holy Spirit, தேவனுடைய அபிஷேகம் நீங்க எதுக்கு நீங்க பெறலையோ, nothing you can't do anything. நீங்க எதுவுமே செய்ய முடியாது, சாதிக்க முடியாது. You do nothing. நீங்க எதுவுமே செய்ய முடியாது. You do nothing without the Holy Spirit. ஆவியானவருடைய பிரசன்னம் இல்லாம நீங்க எதுவும் செய்ய முடியாது. So my dear brothers and sisters, என் அன்பான தேவஜனமே, fill with yourself. Fill yourself with the word of the Lord. தேவ வார்த்தையினாலே நீங்கள் நிரப்பப்படுங்கள். Fill yourself with the Holy Spirit. ஆவியினாலே வல்லமையினால் நிரப்பப்படுங்கள். Then you can stand in the kingdom business. அப்பொழுது தான் தேவனுக்காக ராஜ்யத்துக்காக காரியத்துக்காக செய்ய முடியும். This is so important. அது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். Jesus died for us. தேவன் இயேசு நமக்காக மரித்திருக்கிறார். What you can do for Jesus? நீங்க ஆண்டவருக்காக நீங்க என்ன செய்ய முடியும்? Jesus died for you. இயேசு உனக்காக மரித்தார். Jesus giving you everything. இயேசு எல்லாவற்றையும் தர கொடுத்தார். God is providing every needs in your life and family and friends and whatever you need in your life, God is providing. But what you are doing for Jesus? தேவன் உங்களுடைய எல்லா தேவையை சந்திக்கிறார், அனுதினம் அநேகங்களை போஷிக்கிறார். ஆனா நீங்க ஆண்டவருக்காக ராஜ்யத்துக்கு என்ன செய்ய? Every time we ask the Lord, I want this, I want that. எப்பொழுதும் ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும் தான் சொல்லுகிறோம். But we have to ask the Holy Spirit. ஆனா நாம் தேவனுடைய வல்லமை அபிஷேகத்தை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். That is so powerful. அது வல்லமையான காரியம். Seek the kingdom of God, everything will follow you. தேவ ராஜ்யத்தை தேடுங்கள், எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். May God bless these words. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போமாக. Heavenly Father, we want to thank you. பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். Yes Lord, kingdom business is not all about earthly business, but it is something supernatural power and authority. தேவராஜ்யம் என்பதால் சாதாரணமானது அல்ல, பரலோக ராஜ்யம் வல்லமையான சாமர்த்தியமானது ஆண்டவரே. Yes Lord, fill us with the power of God. ஆண்டவரே, இந்த வல்லமையினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. Yes Lord, I pray that Lord, people who are watching this live and this sermon, I pray the miracles will happen for them. Let them fill with the anointing of the Holy Spirit
and let them stand for the Holy Spirit and share the gospel in the name of Jesus. இந்த லைவ் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இந்த வீடியோ பார்க்கிற பிள்ளைகள், இந்த சத்தத்தை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் இந்த வல்லமையினால் நிரப்பப்படுவார்கள். I pray in the name of Jesus, fill them with the Holy Spirit, fill them with the anointing, fill them with the fire anointing. And I pray that Lord, let them excel in their business and studies and the family and marriage and whatever they need in their life in Jesus' name. ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், ஆண்டவரே ஒளிமா இருந்தாலும் ஆண்டவரே நீ நடத்தும்படி ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். Yes, Lord, kingdom of God is very near. தேவராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது Yes, ஆண்டவரே. Lord, we have to stand for your kingdom. அதற்காக உம்முடைய ராஜ்யத்துக்காக நான் இருக்க வேண்டும் Help us ஆண்டவரே. to share the gospel to all the people around the globe. Lord. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை மற்றவர்கள் சொல்ல அறிவிக்கக்கூடிய கர்த்தர் கிருபை Lord, செய்கிறார். we are not of this world, but we know that we are citizens of heaven. ஆண்டவரே, நாங்கள் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல ஆண்டவர், பரலோக ராஜ்யத்தின் குடிப்பிள்ளைகளாய் இருக்கிறோம் We ஆண்டவரே. have a kingdom citizens, Lord. ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் We இருக்கின்றோம். have kingdom citizenship and we are of yours, Lord Jesus. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தின் குடிப்பிள்ளைகளாய் இருக்கின்றோம் ஆண்டவரே. Help us to ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. seek your kingdom. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தை தேடுவதற்காக எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. Help us to seek the kingdom in prayer and love and repentance and faith and obedience in the name of Jesus. தேவ ராஜ்யத்தை தேடுங்கள் ஆண்டவரே. ஓடி கர்த்தருடைய வசனத்தை கேட்டு ஆவியினால் நிரப்பப்பட்டு இந்த சுவிசேஷம் சொல்வதற்காக நீங்கள் I ஆயத்தப்படுத்துங்கள். bless the brothers and sisters in this place and I bless this church, bless the congregation and bless all the deacons and members, pastors, brothers, sisters who are here in this place. Lord, I bless them and I guide them and I pray that the Holy Spirit will dwell among them, Lord. In Jesus' name. எஸ் லார்ட். ஆமென். ஆண்டவரே, இந்த நேரத்தில் சபைக்காக ஊழியத்துக்காக லீடர்ஸ்களுக்கு எல்டர்ஸ் பிள்ளைகள் எல்லா பிள்ளைகள் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். Change their borders, Lord, extend their borders in the name of Jesus. ஆமா ஆண்டவரே, ஊழியர்கள் எல்லைகளை பரவட்டும், பெருகட்டும், விசாரிக்கப்படட்டும் ஆண்டவரே. Let your name be glorified. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. In Jesus' mighty name. இயேசுவின் வல்லமையான நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Amen. ஆமென்.